ஹே எவ்ரிவன், வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்தி யோகா. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லிம்ஃபேட்டிக் சிஸ்டத்துக்கான ஒரு யோகா. ஸோ யோகாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த லிம்ஃபேட்டிக் சிஸ்டம் என்ன பண்ணுது அப்படிங்கிறத உங்கள்கிட்ட நான் சொல்லிடுறேன். நம்மளுடைய உடம்பில் ஒரு நாளும் ஒரு நிமிஷமும் ஏன் ஒவ்வொரு செகண்டும் வேஸ்ட் பொருட்கள் உருவாகிக்கிட்டே தான் இருக்குது. உச்சந்தலையிலேருந்து நுனிக்கால் வரைக்கும் அந்த வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் உருவாகிட்டே தான் இருக்குது. அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறதுக்கான ஒரு சிஸ்டம் வந்து லிம்ஃபேட்டிக் சிஸ்டம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு க்ளீனிங் சிஸ்டம் வச்சுக்கோங்க. அப்பார்ட் ஃப்ரம் க்ளீனிங் அந்த லிம்ஃபேட்டிக் சிஸ்டம் நிறைய ஃபங்க்ஷன் பண்ணுது. பட் இப்போதைக்கு நம்ம க்ளீனிங் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். நிறைய பேருக்கு வந்து இப்போ லைக் டயபெட்டிஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கால் வீங்கிறது, கை வீங்கிறது, இந்த கார்லேருந்து நீர் கசிகிறது, இதெல்லாம் வந்து இந்த லிம்ஃபேட்டிக் சிஸ்டம் சரியாக ஃபங்க்ஷன் ஆகாமல் இருக்கிறது தான் அதோட காரணம். இளம் வயசில் இருக்கும்போது அந்த 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 ப்ராப்ளம்லாம் நமக்கு வராது, ஏன்னா பாடி பார்த்துக்கும். பட் வயசானதுக்கு அப்புறமேட்டுக்கு அந்த லிம்ஃபேட்டிக் சிஸ்டம் சரியாக வேலை செய்யாமல் இருக்கும்போது இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தடுக்கிறதுக்கு தான் இந்த சிம்பிள் யோகா. இந்த யோகா யார் வேணால் எங்கேருந்து வேணால் செய்யலாம், எந்த வயசுக்காரங்க வேணால் செய்யலாம். ரொம்ப 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 சிம்பிள். ஸோ இந்த லிம்ஃபேட்டிக் சிஸ்டமை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணுன்னா உங்களுடைய ஜாயின்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஆக்டிவாக வச்சுக்கிட்டாலே போதும். அந்த லிம்ஃபேட்டிக் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவாக இருக்கும். ஏர்லியர் டேஸில் நம்ம வந்து இந்த வேட்டையாடுறது, திங்கிறது, நடக்கிறது, ஓடுறது இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால அந்த லிம்ஃபேட்டிக் சிஸ்டம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அது பாட்டுக்கு வருது, ஆக்டிவேட் ஆகிட்டுருக்கு, போயிட்டே இருக்குது. பட் இப்போ நம்மளோட லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப செடன்ட்ரியாக இருக்குது. ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டே இருக்கும், தாண்டி எதுவும் பண்ணுறதில்ல. அப்படிங்கிறனால இடுப்பு கீழே காலுக்கு சரியாக வேலை கொடுக்குறதில்ல, முதுகுக்கு சரியாக வேலை கொடுக்குறதில்ல, இந்த மாதிரி எல்லா பகுதிகளுக்கும் சரியாக வேலை கொடுக்காமல் இருக்கிறதுனால லிம்ஃபேட்டிக் சிஸ்டம்ஸ் நமக்கு சரியாக வேலை செய்ய மாட்டேங்குது. 40 வயசு வரைக்கும் நமக்கு எதுவுமே தெரியாது, ஜாலியாக தான் இருப்போம். அதுக்கப்புறமேட்டு ஒன்று ஒன்றா வேலையை காமிக்க ஆரம்பிக்கும். ஸோ எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். லெட்ஸ் கெட் இன்டு த யோகா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக நின்றுக்கணும். அண்ட் அகெயின் திஸ் இஸ் வெரி வெரி சிம்பிள். நின்றுக்கோங்க, ஒரு காலை நீட்டிக்கோங்க, இந்த காலில் இருக்க விரல்களை மடக்குங்க. ஒரு 3 வாட்டி மடக்கி வீரிங்க, 5 வாட்டி கூட பண்ணலாம், தட் இஸ் அப் டு யூ. அதுக்கப்புறம் இந்த கால் 3 தடவை மடக்கி வரீங்க. ஓகே. அதுக்கப்புறம் இந்த கால் நீட்டிக்கோங்க, சுற்றுங்க 3 தடவை கிளாக் வைஸ், அப்புறம் 3 தடவை ஆன்டி கிளாக் வைஸ். ஆன்டி கிளாக் வைஸ். ஏன் ஸ்பீடுக்கு நீங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கும் ஒரு ஸ்பீடு இருக்கும், அந்த ஸ்பீடில் பண்ணுங்கள். 1 2 3 3 2 1. யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுறோம்னா எல்லா ஜாயின்ட்ஸையும் நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம், அதுக்கான வேலையை கொடுக்குறோம், அவ்வளோதான். முட்டிக்கு 3 தடவை, 1 2 3. நெக்ஸ்ட்டு இடுப்புக்கு போகிறோம். சும்மா காலை லைட்டாக அகட்டி வச்சுக்கோங்க. அப்புறம் ஹிப் ரொட்டேஷன் 1 2 3. 1 2 3. அப்புறம் ஷோல்டர்ஸ் 3. அப்புறம் கை எல்போஸ் டட்டா இப்படி ஒரு 3 தடவை, அப்புறம் இப்படி ஒரு 3 தடவை, அப்புறம் ரிஸ்ட் இப்படி கொஞ்சம் பண்ணுங்கள்.
அதுக்கப்புறம் ரிவர்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் விரல்கள் நல்லா விரித்து மடக்குங்க ஒரு 3 தடவை. அதுக்கப்புறம் விரல்களை ஒரு திசையில் சுற்றுங்க ரெஸ்ட்டோடு. அதுக்கப்புறம் ஆப்போசிட் டைரக்ஷன். ஓகே, ஸோ இப்போ கிட்டத்தட்ட காலில் இருக்க விரல்கள்லேருந்து கழுத்து வரைக்கும் எல்லா ஜாயிண்ட்ஸுக்கும் ஒரு மூமெண்ட் கொடுத்துட்டோம். லிம்ஃபேட்டிக் சிஸ்டம் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இந்த ஜாயிண்ட்ஸ்க்கு கொடுக்குற மூமெண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம யூஸ்வலாக நினைப்போம் ஒரு ஒரு இடத்துக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருந்தால் அது வீணாக போயிடாதா அப்படின்ட்டு. உடம்பு பொறுத்தளவுக்கு அப்படி கிடையாது. செடன்ட்ரியாகவே வச்சுருந்தோம்னா தான் வீணாக போயிடும். கொஞ்சம் கொஞ்சம் வேலை கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அவ்வளோ. இப்போ கழுத்துக்கு மேலே பார்ப்போம். நம்ம இந்த கழுத்து ரீஜன் பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். வேகமாக பண்ணிங்கன்னா கழுத்தை சுழுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கே நிறைய தடவை சுளுக்கியிருக்கு. ஸோ ஜென்டிலாக செய்வோம். ஸோ பின்னாடி போங்க, முன்னாடி வாங்க, ஒரு 3 தடவை பண்ணுங்கள். பின்னாடி முன்னாடி. என் ஸ்பீடுக்கு பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இதை வீடியோ மொத்தமாக பார்த்துட்டு இப்போ சைடில் போகணும். நீங்கள் சைடில் இந்த வீடியோ மொத்தமாக பார்த்துட்டு உங்களுடைய ஓன் ஸ்பீடில் பொறுமையாக நிதானமாக கூட பண்ணுங்கள். நான் யூஸ்வலாக ரொம்ப மெதுவாக பண்ணுவேன். இதே அரை மணி நேரம் பண்ணிட்டு தான் யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு தான் கொஞ்சம் வேகமாக பண்ணி காமிக்கிறேன். ஸோ சைட் வைஸ் முடிச்சிச்சு. இப்போ ரொட்டேஷன். இந்த ரொட்டேஷன் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். கொஞ்சம் எசக்க பண்ணிங்கன்னா கழுத்து சுருக்கிக்கும். ரைட். ஸோ 1 2. ஓகே, நிறைய கழுத்து மசில்ஸ்க்கு நிறைய வேலை கொடுக்கல போல இருக்குது. இப்போ தான் தெரியுது. குட். 3. ஓகே, ரிவர்ஸ் 3. 2. 1. அவ்வளவுதாங்க. இதுதான் லிம்பாட்டிக் சிஸ்டம் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு தரையிலேருந்து தலை வரைக்கும் இருக்கிற ஒரு பார்ட்ஸும் ஒரு ஜாயின்ட்ஸையும் இந்த வீடியோவில் நம்ம வந்து மொபிலிட்டி கொடுத்துருப்போம். யோகாங்கிறது ஃப்ளெக்சிபிலிட்டியை ஃபோக்கஸ் பண்ணி கிடையாது, அது வந்து மொபிலிட்டி ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறது. ஒரு ஜாயின்ட்ஸையும் நீங்கள் மூவ் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு. ஸோ பயங்கர ஃப்ளெக்சிபிளாக இருந்தால் யோகா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் இன்னையோடத்துக்கு ஓரமாக வச்சுருங்க. ஒரு ஜாயின்ட்ஸுக்கும் வேலை கொடுக்கணும், அவ்வளோதான். ஸோ இது டெய்லி பண்ணிங்கன்னா உங்களோட லிம்ஃபேட்டிக் சிஸ்டம் ரொம்ப ஆக்டிவேட்டடாக இருக்கும். உங்களுக்கு இப்போ இல்லை, பட் இதோடைய ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு 40 இயர்ஸ் 50 இயர்ஸ்லாம் தாண்டி இருக்கும்போது இதோட ரிசல்ட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆல்ரைட். ஸோ தட் இஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே. நம்ம இன்னொரு நாள் வீடியோவில் பார்ப்போம். பாய்.